ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இது நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் பார்க்க முடியும். அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் ஐபேக்கோ போயிருந்தோம். பிகாஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் டே. பாப்பாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லி அவங்களோட பாட்டு மிஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஒய் பிகாஸ் நாங்கள் பாட்டு மிஸ்கிட்டையும் சரி அவங்க ஸ்கூல் மிஸ்கிட்டையும் சொல்லி எஸ்பெஷலி தமிழ் லெட்டர் ப்ரொனவுன்சேஷன் அவளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. குழந்தை தான், இப்போ தான் அவள் வந்து லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ ஒன்று ஒன்றா பொறுமையாக தான் கற்றுப்பாங்க. பட் நம்ம வந்து குழந்தையாக பார்ப்போம், ஏன்னா அது வந்து நம்மளோட குழந்தை. பட் அடுத்தவங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் தான். நம்ம குழந்தைய வந்து நம்ம தட்டி கொடுத்து மேலே கொண்டுட்டு வர்றது வந்து பை டிஃபால்ட் அப்பா அம்மாவோட கடமை. ஆனால் அடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா. நம்ம பாப்பாவுக்கு வந்து ஒரு விஷயம் வரல அப்படின்னா இங்கே வந்து மட்டம் தட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் பர்சனலி இன்சிஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனால் அவங்க வந்து அவளை மானிட்டர் பண்ணி நல்லா, அவங்க எல்லாருமே நல்ல மென்டர்ஸ் தான். ஸோ அவங்க கைட் பண்ணி இப்போது வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாட்டும் நல்லா படிக்கிறா. அவளுக்கு வந்து ஜஸ்ட்டு மூட் ஸ்விங் அண்ட் நம்மளை வந்து சும்மா விளையாட்டு காமிக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிஸ்ஸும் கண்டிப்பாக இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் ஐபேக்கோ கூட்டிகிட்டு வந்தோம். ரெகுலராக ஐபேக்கோ கூட்டிகிட்டு வரோமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. யூஸ்வலாக ஐஸ்கிரீம் நான் வீட்லேயும் செய்வேன். அப்படி இல்லைன்னா நான் ஹட்சனில் போயிட்டு வாங்கிப்போம். அவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி. நான் ஏன் ஐபேக்கோ கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா, இங்கே வந்து அவளுக்கு டாப்பிங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற சாய்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவளுக்கு என்ன வேணுங்கிறத யோசிப்பா. யூஸ்வலாக அவகிட்ட நான் உனக்கு என்ன வேணும் பாப்பா அப்படின்னா, எந்த விஷயமானாலும் நீயே எனக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணுமா, நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாள். பட் எல்லா டைமும் அது அவங்க லைஃப்க்கு செட் ஆகுமா அப்படின்றது கிடையாதுங்க. ஏன்னா இப்போ இருக்க லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே ஒருத்தங்க கிட்ட டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி பொம்பளை குழந்தைங்க வந்து எந்த விஷயத்துக்கும் யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப சின்ன விஷயந்தான். அவளுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும், என்ன டாப்பிங்ஸ் வேணும் அப்படின்னு அவள் யோசித்து அவளுக்கு தேவையானதை வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவே நான் ஐபேக்கை கூட்டிகிட்டு போவேன். இந்த ஒரு விஷயத்துலேருந்து மற்ற விஷயங்களும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ பொண்ணுங்க வந்து எப்போவுமே வந்து டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி அவங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டியோட பொண்ணுங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப